வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக சமூக வலைதளங்களில் மற்றும் அரசியல் விவாதங்களில் ஒரு கேள்வி அதிகமாக எழுப்பப்படுகிறது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்பது டிஎம்கே ஆட்சியில் இருந்த பிங்க் பேட்ரோல் திட்டத்தின் காப்பிதானே? இந்த கேள்விக்கு உண்மைகளை வைத்து பதில் பார்ப்போம். முதலில் பிங்க் பேட்ரோல் என்றால் என்ன? இது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்ட ஒரு ரோந்து திட்டம். குறிப்பாக பள்ளிகள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களில் பெண் காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவது இதன் நோக்கம். இந்த திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு உடனடி உதவி கிடைத்தது. பொதுமக்கள் மத்தியில் பாதுகாப்பு உணர்வு அதிகரித்தது. சிறிய அளவிலான தொல்லைகளை தடுக்க இது உதவியது. ஆனால் பிங்க் பேட்ரோலின் செயல்பாடு பெரும்பாலும் ரோந்து மற்றும் கண்காணிப்பு என்ற வரம்பிற்குள் இருந்தது. இப்போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை பார்ப்போம். இது வெறும் ரோந்து வாகன திட்டம் அல்ல. இது குற்றங்களை தடுப்பது, கண்காணிப்பது, விசாரிப்பது, மீட்பு பணிகளை மேற்கொள்வது மற்றும் உடனடி நடவடிக்கை எடுப்பது போன்ற பல்வேறு பொறுப்புகளை கொண்ட அமைப்பு. இதில் சிறப்பு பயிற்சி பெற்ற பெண் அதிகாரிகள், நவீன கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள், ட்ரோன் வசதிகள், மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு ஆகியவை இடம்பெறுகின்றன. அவசர உதவி மையங்கள் மற்றும் 181 உதவி எண்ணுடன் இணைந்த செயல்பாடுகள் இதில் உள்ளன. அதனால் பிங்க் பேட்ரோல் மற்றும் சிங்கப்பெண் இரண்டும் பெண்கள் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டிருந்தாலும் அவற்றின் செயல்பாட்டு பரிமாணம் ஒன்றல்ல. ஒரு உதாரணமாக சொல்வதானால், ஒரு அரசு மருத்துவமனையும் ஒரு ஆம்புலன்ஸும் இரண்டும் சுகாதார சேவைக்காகத்தான் செயல்படுகின்றன. ஆனால் ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு சமம் என்று யாரும் கூற மாட்டார்கள். அதேபோல் ஒன்று ரோந்து சேவை, மற்றொன்று தனிப்பட்ட அதிரடிப்படை அமைப்பு. சிலர் பிங்க் பேட்ரோல் இருந்தபோது புதிய பெயரில் மீண்டும் அதே திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர் என்று கூறுகின்றனர். அப்படியானால் ஒரு கேள்வி எழுகிறது. காவல்துறையில் ஏற்கனவே கிரைம் பிரான்ச் இருக்கிறது என்பதற்காக சிபிசிஐடி தேவையில்லையா? என்ஐஏ தேவையில்லையா? ஹைவே பெட்ரோல் தேவையில்லையா? தேவைகள் மாறும்போது புதிய பிரிவுகளும் புதிய அமைப்புகளும் உருவாக்கப்படுகின்றன. கூடுதல் மனிதவள மற்றும் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்குவது இயல்பான ஒன்று. முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு என்பது எந்த ஒரு கட்சியின் சொத்தும் அல்ல. டிஎம்கே கொண்டு வந்த திட்டத்தை பாராட்ட வேண்டும். அதைவிட மேம்பட்ட திட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் வரவேற்க வேண்டும். அரசியல் போட்டி இருக்கலாம், ஆனால் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு விஷயத்தில் சமூக நலன் முக்கியமானது. எனவே சிங்கப்பெண் என்பது பிங்க் பேட்ரோலின் காப்பி என்று கூறுவது முழுமையான உண்மை அல்ல. இரண்டும் ஒன்றல்ல. அவற்றின் பொறுப்புகள் மற்றும் தொழில்நுட்பத்தில் வேறுபாடுகள் உள்ளன. பெண்கள் பாதுகாப்பாக வாழும் தமிழ்நாட்டை உருவாக்கும் எந்த முயற்சியும் மக்களால் ஆதரிக்கப்பட வேண்டிய முயற்சியாகும். நன்றி, வணக்கம்.